இங்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல அந்த ஏரியால கூலி வேலை பார்க்குற ஏழை தொழிலாளிகளுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப கம்மியான காசுல மதிய சாப்பாடு போடுறாங்க. அவங்க கொடுக்கற வெறும் 3 யுவானுக்கு சாதம் மட்டும் இல்லாம கூடவே கொஞ்சம் கறியும் தராங்க. சோ இவ்வளவு சீப்பா கிடைக்கிறதுனால அங்க வேலை பார்க்குற எல்லாருமே மதியம் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெஸ்டாரண்ட் தான் தேடி வராங்க. அதனால இவங்களுக்கு வருமானமும் அதிகமா இருக்கு. ஆனா மொத்தமா ஒரு நாள் கணக்கு பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கொடுக்கற 3 யுவானுக்கு செலவு மட்டுமே 4 யுவான் ஆயிருக்கு. இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா ரெஸ்டாரண்ட் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு போயிடும். சோ என்ன பண்ணலாம்னு அந்த ரெஸ்டாரண்டோட முதலாளி யோசிக்கிறாரு. அதை பார்த்த கூட இருக்கிற ஒருத்தன் கறிக்கு பதிலா காய்கறியை போடலாம், இல்லைன்னா காசு அதிகமாக்கலாம் ஐடியா கொடுக்கறான். ஆனா இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா காசு கம்மியா இருக்கிறதுனால தான் மக்கள் அதிகமா வந்து சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த காசுக்கு கறி கிடைக்கிறனால தான் இவங்க ரெஸ்டாரண்ட்டை தேடி வராங்க. அப்பதான் அந்த முதலாளிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. உடனே கறிக்கு பதிலா சிக்கனோட குடல் மாதிரியான மத்த உறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. இவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு இவர் ஒரு குழம்பு ரெடி பண்றாரு. கடைசியில சமைச்சு முடிச்சதும் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு பார்த்தவங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த முதலாளிக்கு ஏதோ ஒரு குறையாவே இருக்கு. சோ இப்போ இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வந்து போட சொல்றாரு. அத போட்டதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடுது. அடுத்த நாள்ல இருந்து இத அந்த தொழிலாளிகளுக்கு போட்டு பார்க்கறாங்க. பார்த்தா ஏற்கனவே இருந்த டேஸ்ட்டை விட அதிகமா இருக்கவோ இன்னும் நிறைய கூட்டம் வருது. அதுல அந்த முதலாளிக்கும் நஷ்டம் ஆகாம தொழிலாளிகளும் வயிறார சாப்பிட்டு இவங்களை வாழ்த்திட்டு போறாங்க.